வருகை தந்த அனைவரு காலம் இந்த இயக்கத்திலே செயல்பட்டதற்கு புத்தக வெளியீட்டு விழா தான் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த புத்தகத்திலே அச்சடித்து முடியவில்லை. இன்னும் 2 மாதத்துக்கு பின்னாலே வைக்கலாம் என்று அதை தள்ளி வைத்ததினால் நமது விஐடி வேண்ட இன்னைக்கு வர இயலவில்லை. என்னை மூத்த தலைவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். இதில் எங்கள் மகளிரையும் சேர்ந்து வைத்ததினால் என்னுடைய தாயார் கன்னி அம்மாள் அவருடைய நினைவாக 20ஆம் ஆண்டு விழா மகளிர் தின விழா நாம் கொண்டாடி வருகிறோம். இங்கே அமர்ந்திருக்கின்ற நமது முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பெரியவர் மோகன் அவர்கள், அவருடைய வளர்ச்சிக்கு துணையாக இருப்பது அவருடைய மனைவி காந்திமதி அம்மா. எனக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் என்னுடைய தாய் கன்னியம்மாள் அவர்கள் கூலி வேலை செய்து ஒவ்வொரு ஊராக செல்வியம்மா 2 பேரும் இங்கே இல்லை, இங்கே படத்தில் இருக்கிறாங்க. அவங்க நினைவாக தான் இன்னைக்கு இந்த மகளிர் தின விழாவை நாம் 20 நாளாக கொண்டாடுறோம். என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு பெண்ணில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அந்த பெண்ணுக்கு இன்னைக்கு நாட்டுக்கு ஒரு ஆணை அறிமுகப்படுத்துவது தாய் என்றாலும் இன்றைக்கு ஒரு பட்டிமன்றமே நடத்த தொழிலாளர் வளர்ச்சியின் முன்னோடியாக இருக்கும் ஒரு சிறந்த பெண்மணி 7ஆம் வகுப்பை பயின்றிருந்தாலும் கிட்டத்தட்ட 2500 அப்ளிகேஷன் அந்த உறுப்பினர்களை சேர்க்க அந்த திருச்சி ராஜலட்சுமி அவர்கள் அன்போடு மேடைத்தாங்க. பொம்பளை எல்லாம் இருக்கா? பொம்பளை நான் சின்ன வயசுலயே படிப்பறிவு இல்லாத பெண்களுக்கெல்லாம் கை நாட்டை உழைத்தேன். அந்த கை நாட்டை ஒழிக்க 100% 90% நான் கை நாட்டை உழைச்சி படிப்பறிவு கற்றுக் கொடுத்தேன். இப்போதைக்கு இந்த மேடையில் நிற்கிற நம்மளுடைய புதிய பாரதம் அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர் நலச்சங்கத்தில் சேர்ந்து எனக்கு ஒரு தைரியமும் ஒரு பேச்ச முடிவும் ஒரு தொழிலும் முன்னேற்றம் அடைஞ்சு வருகின்றேன். இத்துடன் என் சிற்றுரை. அகில இந்திய கட்டுமானம் அமைப்பு சாரா தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பின் சார்பிலே வேலூரிலே இன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்திலே உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த கூட்டமைப்பிலே வருங்காலத்திலே நமது நிலை குறித்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தனி இலாக்கா, தனி அமைச்சகம் எத்தனையோ முறை கோரிக்கை வைக்கிறோம். அதை பற்றி எந்த அரசியல் கட்சியும் கண்டுகொள்ளவில்லை. பென்ஷன் ரூபாய் 5000 சொன்னோம், குறைந்தபட்சம் 3000 வேண்டும் என்று 10 ஆண்டுக்கு முன்னாலேயே நல வாரியத்தில் நான் உறுப்பினராக இருந்து 3000 தீர்மானம் நிறைவேற்றது. அதுவும் நிறைவேறவில்லை. தற்போது இந்த 3-4 கூட்டத்திலே அன்பு தம்பி கணேசன் வாரியத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டது. ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன? அது திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுகவாக இருந்தாலும் இந்த கட்டட தொழிலாளியை பற்றி கவலைப்படணும். அது ஏன்னு தெரியல.
ஒரு தீண்டத்தகாத அளவிலே இந்த தொழிலாளர்களை இந்த ஆட்சியாளர்கள் கவனிக்கிறார்கள். எங்களுடைய வாக்கு வங்கி தேவை, ஆனால் எங்களுக்கு கொடுப்பதற்கும் அவர்களுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை கேட்கல. எனக்காக கொடுக்கப்பட்ட முதலாளி கொடுத்தாரு, எனக்காக அங்கே வங்கியில் இருக்கிறது, அது என்னுடைய தொழிலாளி கொடுக்க வேண்டும்.